ஓகே நேர்களே, ஒரு சுட சுட ஒரு பிரேக்கிங் செய்தி வந்திருக்கு. என்னடா அந்த பிரேக்கிங் செய்தி அப்படின்னு சொன்னா, மிக முக்கியமா சண்டே, அதாவது சண்டே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் 100% உறுதியானதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான போக்குவரத்துல ஒரு பெரிய பெரிய மாற்றம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, சாதாரணமா இலங்கைக்கு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் தாங்க டிக்கெட்டு. ஆனா இன்னைக்கு இருக்கிற விலை எவ்வளவு தெரியுமா? 1 லட்சத்தை தாண்டி விமான கட்டணம் வந்து பயங்கர இமாலய விமான கட்டணமா போயிடுச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்தியர்கள் எல்லாமே இலங்கைக்கு பறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா இது அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் சுவாரஸ்யமான மேட்ச். ஆல்ரெடி பாகிஸ்தான்காரங்கெல்லாம் அங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப இந்தியாக்காரங்க போய் செட்டில் ஆக போறாங்க. ஏன்னா முன்னாடியே கிடைச்ச தகவல் என்னன்னா, இந்தியா கூட அவங்க விளையாட மாட்டாங்க, அதனால நம்ம ஆட்கள்லாம் ரொம்ப அலட்சியமா இருந்தாங்க. ஆனா மேட்ச் உறுதியானதுக்கு அப்புறம் விமான கட்டணம் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்னு போயிட்டு இருக்கு. ஃபிளைட்ல இடம் இல்லை. அதே மாதிரி அங்க கிரவுண்ட்ல டிக்கெட் இது கிடையாது, ஃபுல்லா ஹவுஸ் ஃபுல்லா இருக்கு. சரியான ஒரு பயங்கரமான ஒரு வந்து டிமாண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்கு டிக்கெட்டு அங்க கிடைக்கல. அப்படி டிக்கெட் கிடைச்சாலும் விமான டிக்கெட்டும் வந்து கட்டணம் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்தை தாண்டி பயங்கரமா போயிட்டு இருக்கு. இலங்கை நடக்கிற அந்த மேட்ச் வந்து இன்னைக்கு வந்து மொத்தம் இதுல டிஜிட்டல்ல மட்டும் இல்லைங்க, நேர்ல பாக்குறதுக்காக எல்லாருமே போறாங்க. நாட் ஒன்லி இந்தியன்ஸ், அதர் கண்ட்ரிஸ் ஆல்சோ இது வந்து டிமாண்ட் பண்றாங்கன்னு சொல்லி அவங்களுடைய விமானத்துடைய இதை வந்து யோசிக்கிறாங்க. இன்னும் நிறைய விமானங்கள் இயக்கலாமா, இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யலாமா, இந்த மேட்சை எப்படி வந்து நம்ம வந்து கமர்ஷியலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே இலங்கை வந்து பொருளாதாரத்துல நலிவடைந்திருக்கும் போது ஒரு அல்வா மாதிரி ஒரு மேட்ச் கிடைச்சிருக்கு, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். இதுல எவ்வளவு அவங்க வந்து காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமர்ஷியலா யோசிக்கிறாங்க. அதை விட மிக முக்கியமானது, இந்தியர்களுக்கு டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இது ஏதாவது செய்யணும் சொல்லி சமூக வலைத்தளத்துல ரசிகர்கள்லாம் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. நாங்களும் போய் பார்க்கணும், நீங்க கட்டணத்தை குறைக்கணும்னு சொல்லி அவங்களும் அந்த கோரிக்கையை வச்சிருக்காங்க. ஸோ இலங்கைக்கு செல்ற விமான கட்டணம் பல மடங்கு உயர்ந்திருக்கு என்றது ஒரு பிக் பிரேக்கிங். ஸோ இதை விட மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அந்த டிக்கெட் கட்டணமும் உயரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பிளாக்ல விற்கிறாங்க, அங்க வந்து நிறைய மாற்றங்கள் நடக்கு. லிவி, இந்தியா பாகிஸ்தான் ஆல்மோஸ்ட் உறுதியா இருக்கு. இந்தியா டீம்ல நிறைய பிரச்சனை இருக்கு. பிரச்சனை 1 என்ன அப்படின்னா, அபிஷேக் சர்மாக்கு உடம்பு சரியில்லை, அவரு வெளியில போறாரு, பிராக்டிஸ் பண்ணல. 2வது பிரச்சனை, பும்ரா உள்ள வராரு, யாரு உள்ள வெளில போறான். பிரச்சனை 3, சஞ்சு சாம்சனை திரும்பவும் ஓப்பனிங் ஆட வைக்க போறாங்களா, இல்ல திலக் வர்மாவை ஓப்பனிங் இறக்கி அவரை வந்து டெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா. பிரச்சனை 4, ஸ்பின்னர்ஸோட ஆடணும்னா இப்போ நெட் பிராக்டிஸ்ல வந்து நம்ம ஊருக்கார் அவர் வந்து இருக்காரு. ஸோ வாஷிங்டன் சுந்தரும் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. பயங்கர ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு இந்தியாவுடைய பிளேயிங் 11ல. என்னதான் நடக்க போகுது லிவி? கண்டிப்பா, அதாவது இங்க ப்ராப்ளம் என்னன்னா, கரெக்டா ஒரு 11 செட் பண்ணி வச்சிருந்த டைம்ல பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா உண்மையாவே சிக் அப்படின்றப்போ, ஸோ இங்க என்ன அப்படின்னா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, சஞ்சு சாம்சன் உள்ள வேணாம், ஸோ நம்ம ஒரு ட்ரை என்னன்னா இஷான் கிஷனையோ திலக் வர்மாவோ ஓப்பனிங் இறக்கலாம் அப்படின்றது தான் ஒரு ட்ரையா பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஆஸ்திரேலியாவும் அந்த தப்பு பண்ணதை நம்ம பாக்குறோம். ஓப்பனிங்ல செட்டான 2 பேட்ஸ்மேன், ஏன்னா இவ்வளவு நாளும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கிறப்போ மாத்தி விட்டா அப்படின்னா, மாற்று வீரர் ஆல்ரெடி அவங்க கூட ஆடின பிளேயர்னா ப்ராப்ளம் இல்லை, புதுசா ஒரு டியோ வந்து செட் பண்ண அப்படின்னா அன்னைக்கு ஒரு இது ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஃபெயிலியர் ஆகிறதுக்கு. ஸோ கண்டிப்பா இதுல இஷான் கிஷனோ அபிஷேக் சர்மா வரலன்னா சஞ்சு சாம்சனோ ஓப்பனிங் இறக்குனா கரெக்டா இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லணும். அதே மாதிரி நீங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா, பும்ரா கண்டிப்பா நெட் பிராக்டிஸ்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கனால நாளைக்கே அவர் சேஞ்ச் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க இருந்து யாரை தூக்குவாங்க அப்படி பாக்குறப்போ கண்டிப்பா சிராஜுக்கு தான் வெளியேறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ சிராஜுக்கு பலா தான் பும்ரா உள்ள வருவார், இதை தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ என் கேள்வி வந்து, இது பாகிஸ்தான்ல 5 ஸ்பின்னர் ஆடுறாங்கன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கு வந்து நல்லா போட்டுட்டு இருக்கிறது வருண் அண்ட் அக்ஷர் மட்டும்தான். அப்படி குல்தீப் யாதவ் வெளியில இருக்காரு. அப்படி இருக்கும்போது குல்தீப் யாதவ் வெளியிருந்து உள்ள கொண்டு வந்தா அவர் பேட்டிங் ஆட மாட்டாரு, அதுக்காக வாஷிங்டன் சுந்தர உள்ள இறக்கலாம்னு சொல்லி கம்பீர் வந்து பேசிட்டு இருக்கதா தகவல். அப்படின்னா யாரை வெளியில அனுப்புவாங்க? கண்டிப்பா வாஷிங்டன் சுந்தர் வராங்க அப்படின்னா ரிங்கு சிங்கை தான் நம்ம வெளியே எடுக்கணும். ஸோ வேற ஆப்ஷன் கிடையாது. நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா
ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி ஆல்ரவுண்டர் நம்ம அக்ஷர் பட்டேல் நல்லா போடுறதுனால அவரை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. வைஸ் கேப்டன் வேற, வைஸ் கேப்டன் இன்னொன்னு அவர் நல்லா பிளே பண்றாரு. ஸோ அவரை நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேணாம். ஸோ ரிங்கு சிங்க்கு பதிலா வாஷிங்டன் சுந்தர் உள்ள வந்தார் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல கேம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஸ்பின்னர் வச்சிருக்கிறனால நீங்க சொன்ன மாதிரி இங்க ஒரு ஸ்பின்னர் ஆட் ஆனானா அதுவும் ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பின்னரா ஆட் ஆனாரப்போ அது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.